ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ட்ரை க்ளே வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கிஃப்டாக கொடுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஏர் ட்ரை க்ளே, உங்களுக்கு பிடிச்ச கலர், சம் டூல்ஸு அதிலே கிடைக்கும். எனக்கு இப்போதைக்கு இந்த டூல்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில், அது வந்து ஒரு பாக்ஸு, க்யூட்டாக ஒரு பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குட்டியாக டெடி பியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். ப்ரௌன் வந்து சூப்பராக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து தனித்தனி பார்ட்டாக ஹெட் அண்ட் பாடிக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு சைஸ் உங்களோட இஷ்டம் தான், பட் ஆனால் பாட்டில் அந்த பாக்ஸுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஹெட் அண்ட் பாடியை நம்ம ஷேப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து பார்க்க ஹம்டி டம்டி மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் சைஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கால், கை அண்ட் இயர்ஸ்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி நம்ம பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஈக்குவல் சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம லெக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம ஈக்குவலாக பிரித்தா தான் அந்த ரெண்டு காலுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்போது இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இந்த லைன்லாம் தெரியாமல் உருட்டினா தான் செம்மையாக இருக்கும். சாரி காய்ஸ், நான் வந்து கால் பண்ணும் போது அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நான் கை பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் காலும், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நடுவில் மட்டும் ஒரு மாதிரி கர்வாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போது அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க கையில். இந்த மாதிரி இப்போ பார்த்தா செம்மையாக க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இயர்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். குட்டி ஒரு பால் எடுத்துகிட்டு அதை வந்து மேலே ஸ்லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதை ஒரு கேப் இல்லைனா ஏதாவது ஒரு குட்டி கேப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை லைட்டாக இந்த மாதிரி மடக்கி ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு இயர்ஸ் கிடச்சிரும். இதை ஒட்டினா ஒரு மாதிரி எலிக்குட்டி மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தேன் பிங்க் கலரில். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். கிஃப்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஐஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டாட் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே டாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து பெப்பர் வச்சு பார்த்தேன், நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து பிளாக் பெயிண்ட்டே வச்சுட்டேன். நான் வைக்கிற மாதிரி வைங்க, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி அந்த டாட் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த டாட் வச்சுருக்க இடத்துல இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மவுத் பண்ண போகிறோம். அதுக்கு இதிலே ஒரு டூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை தான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்மைலி மாதிரி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது என்னோடய டெடி. இப்போ வந்து நம்ம ஹார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து ஒரு குட்டி ஹார்ட்டும், கீழே வந்து அது டெடி வந்து ஒரு ஹார்ட்டை பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து பிங்க் கலர் க்ளே எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச க்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே வந்து அந்த ட்ராப்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி நடுவில் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா செம்மையாக நம்மளுக்கு ஹார்ட் ரெடி ஆயிரும். நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், பட் ஆனால் எனக்கு வரல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணி தான் எனக்கு இது வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ஸ்மால் ஹார்ட் மேலே வைக்கிறதுக்காக பண்ண போகிறேன். இதை வந்து அதே மாதிரி ட்ராப்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நைஃப் வச்சு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். இந்த ஹார்ட் நான் வந்து சீக்கிரமாக பண்ணிவிட்டேன், அதுதான் லேட் ஆச்சு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டெடி ரெடி. இப்போ வந்து நான் ப்ளஷ் வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்துட்டு
ஐ ஷேடோவோட பேலட் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து பிங்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த பிங்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டேன்னா ரொம்ப க்யூட்டாக தெரியும் நம்மளோட டெடி. பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள், தெரியுது. செம்மையாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய டெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டெடி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மைலி அந்த இதை வச்சு நான் ஸ்மைலி பண்ணது இது வந்து ஃபஸ்ட் டைம். நான் வந்து சும்மா நார்மலாக பெயிண்ட் வச்சு நல்லா இப்படி வரைஞ்சி விடுவேன். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐலேஷஸ் வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த பெயிண்டில் வச்சு இந்த மாதிரி நான் லைட்டாக 2 இது மட்டும் இழுத்து விட்டேன்னா நல்லா இருந்துச்சு அது பார்க்க. அதனால தான் நான் வச்சேன். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐலாஷஸ்ஸு செம்மையாக இருக்கும். இப்போது நம்மளோட டெடி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டப்பாக்குள்ளே வைக்க போகிறோம். சாரி காய்ஸ், நான் அதை ஒட்டுறது அந்த இதுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கன் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு நான் வந்து உள்ளே போட போகிறேன். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது போட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அதோட சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா செம்மையாக நம்மளுக்கு கிஃப்ட் ரெடி ஆயிரும். சவுண்டை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. Thank you for watching. Subscribe, like, share, comment. Bye bye.